This is extreme weather. கொழும்பின் பல்வேறு பகுதிகளிலே மழையுடனான வானிலை தொடர்ந்து வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நாட்டிலே படிப்படியாக நிலை கொண்டு வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலே மழையுடனான வானிலை தொடர்ந்து வருவதை காணக்கூடியதாகிறது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் நேற்று இரவு மழையுடனான வானிலை தொடர்ந்தது. தற்போது வரையில் இன்று அதிகாலை ஆரம்பித்த மழையுடனான வானிலை தொடர்ந்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக கொழும்பின் பல பகுதிகளிலே வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மரங்கள் முறிந்து விழுந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு அனர்த்தங்கள் பதிவாகிய நிலைமை தொடர்பிலும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அவ்வாறு அனர்த்தங்கள் பதிவான சில விடயங்களை அடுத்து பார்ப்போம். இன்று அதிகாலை முதல் கொழும்பு மற்றும் அதனை பகுதிகளில் அவ்வப்போது பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாகவே போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் அன்றாட நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. நிலவிய மழையுடனான வானிலையால் கொழும்பு ஆமர் வீதியின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. உடுப்பில நகரில் உள்ள வீடுகள், கடைகள், வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகளே இவை. புசலியோயா வான் பாய்ந்தமையினால் பாதுக்க ஹங்வெல்ல வீதியின் மல்வட்ட பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது. பலத்த மழையினால் அவிசாவளை கொழும்பு பிரதான வீதி போட்பெட்டிய பகுதியில் வெள்ளம் நிறைந்தது. இதன் காரணமாகவே போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. எக்கடகாம வாவை வான் பாய்ந்தமையினால் பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரத்தினபுரி கொழும்பு பிரதான வீதி உடுமத்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியது. எஹலியகொட கெட்டஹெத்த பகுதியில் உள்ள வீதிகள் மற்றும் பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மாவோயா வான் பாய்ந்தமையினால் கொழும்பு குருநகரில் 265 பிரதான வீதியின் மினுவாங்கொட பகுதியில் நீர் பிரவாகம் ஏற்பட்டுள்ளது. வேயாங்கொட நகரம் இன்று இவ்வாறு காட்சியளித்தது. நிலவும் மழையுடனான வானிலையால் சிலாபம் பொது வைத்தியசாலையின் பல அறைகள் இன்று காலை இவ்வாறு காட்சியளித்தன. சிலாபம் பகுதியில் இன்று அதிகாலை வீசிய பலத்த காற்றினால் சிலாபம் கொழும்பு வீதியின் கலக்கட்டியாவ பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தொடரும் மழையுடனான வானிலையால் நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பெரிய முல்லை பிரதேசப்பட்ட கோமஸ் வத்தை, ரப்பர் வத்தை, தெனியாய் வத்தை, செல்லக்கந்த பகுதிகள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் நிறைந்துள்ளமையால் பலர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மழை பெஞ்சா இங்க 150 குடும்பம் தாண்டி இருக்குது. காணல் பிரச்சனை மீஞ்சி அதுவும் பிரச்சனை. இப்போ தண்ணி வெள்ளம் வருது தானே. இங்கே வந்து ஆட்களுக்கு ஈக்கிறது தங்குறதுலாம் வெள்ளம் வசதி போகாது. ஆட்கள் அவங்கவுங்கள சொந்தக்காரோடு அங்கே இங்கே போகிறாங்க. இது எந்த நாள் மழை வந்தால் இது ஊற்றா தான் போகுது. சரி நான் கஷ்டத்தில் பேசுகிறேன். எல்லா ரோட்டும் வந்து இப்படி வெள்ளத்தால் ஒவ்வொரு வருஷம் நிரம்புது. இதுக்கான முழு தீர்வு ஒன்று எங்களுக்கு தரணும். நாங்கள் வெள்ளத்தால் சரியான மட்டும் பாதிக்கப்பட்டோம். இந்த வருஷமும் இந்த மாதிரி வெள்ளம் வந்து ஆனால் எங்களுக்கு சரியான மட்டும் கஷ்டமாகி. இதனிடையே தொடரும் மழையுடனான வானிலையால் தெஹியோவிட்ட கல்வி வலயத்துக்குட்பட்ட 7 பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்படவில்லை. மழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட வெள்ள நிலைமையினால் குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெஹியோவிட்ட வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். இதேவேளை நுவரெலியா மெராயா ஊடாக லிந்துலை செல்லும் வீதியில் மரம் ஒன்று இன்று அதிகாலை மல்வாரி நகரின் பல்வேறு சுமார் 3 மணி நேரம் வரையில் இவ்வாறு காணப்படுகின்றது எமது செய்தியாளர் தெரிவித்தார். மல்வாரி நகரின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் இவ்வாறு காணப்படுகின்றது.
இவ்வாறு மழையுடனான வானிலை காரணமாக பல இடங்களிலே அனர்த்தங்கள் பதிவாகி வரக்கூடிய சூழ்நிலையிலே மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், அதே போன்று வளிமண்டலவிய திணைக்களம் விடுக்கக்கூடிய அறிவிப்பு, தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம், அதேபோன்று நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியன வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் தொடர்பிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும். காரணம், தொடர்ச்சியாக இந்த வானிலை நீடிக்கும் சாத்தியம் இருக்கிறது, அனர்த்தங்கள் பதிவாகலாம் என தெரிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இவ்வாறான நிலையில்தான் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது 2 மாவட்டங்களுக்கு, ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு சிவப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை, ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள 7 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாயத்தை அடுத்து மக்களை வெளியேற்றுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் தெரணியகல, ருவன்வெல்லு, தெஹியோபிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி, அயகம, குருவிட்ட, எஹலியகுட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழ் கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கலனி கங்கையை மையப்படுத்தி விடுக்கப்பட்டிருந்த சிறிய அளவிலான வெள்ள அபாய எச்சரிக்கை தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் சேத்தாவாகை, தொம்பே, பாதுக்க, ஹோமாகம, பியகம, கடுவெல, கொலுனாவு, கலனி, பத்தளை, கொழும்பு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் கலனி கங்கையின் இருமரங்கிலும் வசிக்கும் மக்கள் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விசேடமாக வளிமண்டலவியல் திணைக்களம் இது தொடர்பாக வெளியிடும் அறிவிப்புகள் குறித்து விசேட அவதானத்துடன் செயற்படுங்கள். ஏனெனில் இந்த நாட்களில் பருவமழை அவ்வப்போது தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவ்வாறு நிகழும் போது பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அத்துடன் நாட்டின் அதிகூடிய மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் பம்பைகம பகுதியில் இன்று பதிவாகியுள்ளது. அதன் அளவு 336.5 மில்லிமீட்டர் ஆகும். கிரிந்துவேலையில் 332 மில்லிமீட்டரும், கேகாலை பிராண்ட்ரி தோட்டத்தில் 291.5 மில்லிமீட்டரும், கலட்டுவாவில் 237 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. லபுகமவில் பதிவாகியுள்ள மழை வீழ்ச்சி 224 மில்லிமீட்டர் ஆகும். ஹங்வெல்லையில் 216 மில்லிமீட்டரும், தும்மல சூரியவில் 215.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. கடந்த வாரத்தில் நிலவிய அதிக மழையுடனான வானிலையினால் 5500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு நாட்டிலே அனர்த்தங்கள் பதிவாகி வருகின்ற பொழுதோ நாளைய நாளிலும் அல்லது இன்று இரவும் கூட வானிலை இவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருப்பதன் அடிப்படையிலே மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலே பிரதானமாக மழையுடனான வானிலை பதிவாகும். அதே போன்று காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களை பொறுத்தவரையிலே இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாகத்தான் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக 100 மில்லிமீட்டர் வரையிலே அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. அனுராதபுரம் மாவட்டத்திலும் மழையுடனான வானிலை தொடரும். அதே போன்று ஊவ மாகாணத்திலும், அதே போன்று அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலே மாலை வேளைகளிலே மழையுடனான வானிலை பதிவாகும் சாத்தியம் இருக்கிறது. எனவே நீங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களிலே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மின்னல் தாக்கங்கள் தொடர்பிலே அவதானமாக செயற்படுங்கள். This is extreme weather.